இன்றைக்கி நம்ம அம்மா கிச்சனில் சூப்பரான டேஸ்டான கேரளா மத்தி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த மத்தி மீன் குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் 10 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மண் பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் காஞ்சதுமே 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 10 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு பூண்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்கி விட்டுடலாங்க. இந்த கேரளா மத்தி மீன் குழம்பு பொறுத்தளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் அந்த டேஸ்ட்டு வரும். 1/4 கப்பு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வணக்கி விட்டுடலாம். இந்த அளவு வந்ததுமே 2 தக்காளி நைஸாக அரைச்சி ஊற்றிருக்கேன். இந்த தக்காளியோடைய ஈரத்தன்மை போக வரைக்கும் இதை நல்லா வணக்கி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. டிஃபனுக்கு சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிடலாம். இந்த மசாலாவும் வெங்காயம் தக்காளியும் ஒன்று சேர்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் அடுப்பை ஸ்லோவாக வச்சு இது நல்லா வணக்கி விட்டுறலாங்க. இந்த அளவுக்கு நல்லா வணங்கி வந்த பிறகும் நம்ம மிக்ஸி ஜார் கழுவி வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நான் இன்றைக்கி குடம்புளி போட்டிருக்கேங்க. உங்கள்கிட்ட குடம்புளி இல்லை அப்படின்னா நம்ம சாதா புளியை ஊற வச்சு ஊற்றிக்கலாம். நம்ம இந்த குடம்புளி தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் ஊற்றி செய்ய போகும்போது அந்த கேரளாவுடைய டேஸ்ட்டு அப்படியே வரும். 1/2 கிலோ மத்தி மீன் போட்டிருக்கேங்க. போட்டுட்டு நான் கொஞ்சம் மேலாப்பில் கலந்து கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே ஒருக்கா ட்ரை பண்ணி பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. என்னை ஃபாலோ பண்ணாதவங்களும் என்னை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.